வருஷமும் வருவேன். போன வருஷம் வரல. எங்கள் அம்மாட்ட கேட்டு இந்த மாதிரி வேஷம் போடணுமா அப்படின்னு எங்கள் அம்மா இந்த வருஷம்தான் நிறைவேற்றி வச்சாங்க. எல்லா வருஷமும் மீனாட்சியை பார்க்குறதோட எனக்கு இந்த வருஷம் நான் மீனாட்சி வேஷம் போட்டு நம்ம மீனாட்சியை பார்க்குறது அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம ஊரில் நம்ம போட்டிருக்கோம், எல்லாரும் என் கூட ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. மீனாட்சியும் அதே மாதிரி அழகாக இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் இப்போ கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த டயத்தில் பார்த்ததில்ல, காலையில் பார்த்தது தான் முதல் முறை. சந்தோஷம். சாமி பார்க்கறதுக்காக வந்தது. நம்ம எப்போதுமே சாமி நினைச்சாதான் நம்ம பார்க்க முடியும். நம்ம நினைச்சா எதுவுமே நடக்காது. மீனாட்சி அம்மன் நினைச்சதாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, வச்சிருக்காங்க. மீனாட்சி அம்மன் எல்லாருமே பார்த்துப்பாங்க. இந்த மீனாட்சி திருவிழா ஊர் திருவிழா மாதிரி அவ்வளவு சிறப்பான திருவிழா. இந்த 10 நாள் திருவிழாவும் நல்ல சிறப்பான திருவிழாவா இருக்கும். ஊர் மக்களுக்கு படி அளக்கிறதுனால நல்ல ஒரு சிவனை கும்பிட்டு அந்த மீனாட்சி சுந்தர ஆரோவரான்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு அவ்வளோ சிறப்பான நாளாக இருக்கும். அவ்வளோ கூட்டத்திலையும் மக்கள் வெள்ளத்தில் இந்த எந்த தெரு சாமியை பார்க்க வராங்களோ இல்லையோ இந்த சாமியை பார்க்கறதுக்கு அவசியம் வந்துடுவாங்க. அதுக்கு இந்த மீனாட்சிக்கு நன்றியை சொல்லி. காலைல இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சரியான கூட்டம் காலையில சரியான கூட்டம். அடுத்தடுத்து வரவங்க கொஞ்சம் கூட்டத்தெல்லாம் அனுசரித்து தள்ளாமல் ஃப்ரீயாக பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இங்கே சாமி குடி போயிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு மதுரை மீனாட்சி. வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு நேற்று எங்க மதுரைக்கு சித்திரை திருவிழா அந்த 10 நாள் அம்மா வீதியுலா வருவாங்க. நேற்று முக்கிய நிகழ்வான சித்திரை அம்மாவுக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு. அதை திருக்கல்யாணம் போய் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு தேர் வடையில் இருக்கிற 4 மாசி வீதியிலையும் அம்மாவும் அப்பாவும் வருவாங்க. அதை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பிளெஸிங்கா நாங்க ஃபீல் பண்றோம். இல்ல இத பாக்குறது இப்ப எவ்வளவு வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் எனக்கு மேரேஜ் ஆகி 25 வருஷம் ஆச்சு. நான் 25 வருஷமா இதை பார்த்துட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் வருஷம் எப்பயுமே வந்துருவோம். எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் பாத்துருவோம். நாங்க இந்த கூட்டம்லாம் எங்களுக்கு பெருசா இருக்காது. இதுக்கு அடுத்து அழகர் வராரு. எங்க அழகர் தான் அடுத்து வராரு. அதுக்கு இதை விட இன்னும் பயங்கர ஹாப்பி ஆயிடுவா. அடுத்த அது இதை விட ரொம்ப கூட்டமா இருக்கும், ரொம்ப ஹாப்பி ஆயிடும். கூட்டமா இருக்கும்னு பயந்து வரதில்லை. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனாலதான் இந்த வருஷம் தேர் பார்க்க இனி வருஷமெல்லாம் வருவோம். இந்த 2வது வருஷம் நான் தேர் பார்க்கறேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா மதுரைக்குன்னா அடையாளமே இதுதான். மதுரை திருக்கல்யாணம் தான். மதுரை திருக்கல்யாணம் சித்திரை திருவிழான்னா அதுதான் ஹைலைட்டே மதுரைக்கு. திருவிழா பார்த்து சந்தோஷமா இருக்கணும். சாமி 2 பார்த்தாச்சு, அப்படியே வீட்டுக்கு போறோம். மதுரை மக்கள் இல்லாம நீங்க எல்லாம் வெளியூர் ஆட்கள், இந்த திருவிழா எப்படி இருக்கு மதுரைக்கு? இந்த திருவிழாவை நம்ம சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளவுதான், வெளியிருந்து வந்தாலும். நான் 15 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் தேர். எப்பயும் ஒரு 11:30 அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ சீக்கிரமா பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு, நல்லா வைபா, சூப்பரா இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க? சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். தேர் பாக்குறதுனால என்ன வருஷத்துல உங்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறது? இப்படி இல்ல, ஒரு என்ஜாய்மெண்டோட பாக்குறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.